ஹே ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பாசிபிள் ஹாபி அப்படின்ற ஒரு கேம் இருக்குது, அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இந்த கேம் வந்து என் ஃப்ரெண்டோட விளையாட போகிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் கைஸ். நான் ஓகே நான் சொல்லிவிட்டு 3 2 1 சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ஓகே சொன்னோடனே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். அவன் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓகேன்னு சொன்னோடனே நான் 3 2 1 டைப் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் பார்க்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து இதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன், என் வாய்ஸ் வரும். பட் ஸ்டில் இப்போ எனக்கு ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகலை, மறுபடியும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். பட் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் வீடியோஸ் முன்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நான் செத்து விளையாட்டுருக்கேன் கைஸ். அதான் அப்போ வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து வீடியோவில் இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலாக காலில் பேசிகிட்டு இருக்கனால உங்களுக்கு வீடியோ அதாவது என்னோடய ரெக்கார்டர் படி ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதான் வந்து பிரச்சனை. ஸோ அதனால் நான் மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதோட நான் வந்து 4வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. சரி ஓகே கைஸ், அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பப்போ அந்த ரெக்கார்டர் இதுவாகிடுது. ரெக்கார்டர் தெரியாமல் நான் ஸ்டாப் பண்ணி எக்ஸிட் பண்ணுறேன், அதனால் அதெல்லாம் இருக்குது. சரி ஓகே கைஸ், என்னோடய ரெக்கார்டு வந்து அதுக்கு ஒரு கொஞ்சம் லெவலுக்கு அப்புறம் வரும். ஸோ இது வந்து எஃபர்ட்லெஸ் ஹாபி. ஆனால் நாங்கள் எஃபர்ட் போட்டு தான் போனோம். சரி ஓகே, அதுக்கப்புறம் இந்த லெவல் முடிஞ்ச உடனே அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல்லேருந்து மோஸ்ட்டாக என் வாய்ஸ் வந்துடும். இந்த இடத்துல நான் செத்து விளையாடுவேன் கைஸ். அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து என் வாய்ஸ் இல்லாமல் தான் பார்ப்பீங்க. அடுத்த இதுலேருந்து என் வாய்ஸ் வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வாய்ஸ் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு பாய். ஸோ அதாவது வீடியோ ஒன்றும் முடியல. என்னோடய வாய்ஸை மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பாய் கைஸ், பாய்.
ஓகே கைஸ், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கைஸ், என்னோடய வாய்ஸ் வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு போனேன், இல்லைனா 2 வாய்ஸாக எனக்கு கேட்போம் கைஸ். ஓகேவா, பை கைஸ். எனக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடிட்டு இருந்தோம். ஓடிட்டு சரி ஓகேன்னு போயிட்டு இருந்தேன். மறுபடியும் கீழே விழுந்தேன், மறுபடியும் போனேன், மறுபடியும் கீழே விழுந்தேன். இன்னும் இந்த வாட்டி பிடிச்சிட்டேன், வந்துட்டேன் மறுபடியும். அதுக்கப்புறம் ஓட்டேன். அதுக்கப்புறம் குச்சி ஓடிட்டு இருந்தோம். இந்த ஈஸிக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, ஏதோ வந்துச்சு. அங்கே தான் லீடு எடுத்தேன். லீடு ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் டபுள்னு கீழே விழுந்துருந்தேன். எனக்கு தலைகால் புரியல. எனக்குல மண்டையில் வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அவன் அங்கே உட்காந்து இக்கி குக்குன்னு சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் மேலே ஏறி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஏறி இஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணி நான் டக்குன்னு இந்த சைடு குச்சிருப்பேன் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ் யோசிச்சு இன்னும் திரும்பி பார்த்தேன், இந்த சைடு இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து இப்படி குச்சேன், இங்கே வந்து இப்படி குச்சேன், இங்கே வந்து இப்படி குச்சேன், அப்படி குச்சேன், இப்படி குச்சேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல தான் வந்து அவன் எங்கே போனான் அப்படின்றது எனக்கு தெரில. அவனை லீட் எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் குச்சி ஓடிட்டு இருந்தேன். ஓடிட்டு இருக்க போது திடீர்னு பேச ஆரம்பித்தான். பாட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தான். நானும் கேட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்தேன் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ கேட்டதுக்கப்புறம்னால மை கேஷ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் ஓட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரில் இப்போ ஆக்சுவலாக வந்து இவன் தான் கன்ஃபார்மாக லீட் எடுத்திருப்பான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் ஓகே சொல்லிட்டு 3, 2, 1 சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்து நான் சொன்னேன். அவன் என்ன நினச்சிட்டான், ஓகே மட்டும்தான் சொன்னோன்னே நான் ஓடணும் போல் அப்படின்னு நான் சேட்டில் ஓகே அப்படின்னு சேட் பண்ண பாருங்கள், உடனே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கீழே ஒன்றா பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் லீட் எடுத்தது. இந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சதான் துண்டக்கானும் துணியை காணும்னு ஓடினேன். அப்புறம் இந்த இடத்துலேருந்து கீழே குச்சிருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு மறுபடியும் யோசித்து பறந்து ஓடினேன். அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் வந்தேன். இங்கேருந்து நம்ம வந்து கார்னிவல் ஆஃப் டெரரில் வந்து கிங்குனால இதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டம் இல்லை. ஸோ இதெல்லாம் சப்பையாக முடிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டேன். மேலே ஏறி வந்துட்டு இந்த இடத்துல ஆச்சு கைஸ். நான் பாடு தப்பதான் நடந்து போயிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டி கூட நான் கரெக்டாக போயிருக்கலாம் கைஸ். ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தேன். நான் டக்குன்னு கொஞ்சம் ஒழுங்காக நவுத்தாமல் பின்னாடியே விட்டேன். இப்போ கூட வந்து நின்றுவான் பாருங்கள். இப்போ நான் சீன் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணேன், இந்த ஷிஃப்ட் எடுத்துட்டேன். ஸோ பைத்தியக்காரனா ஆகிட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் அவன் பின்னாடியே போனேன். ஒழுங்காக தான் கைஸ் போயிட்டு இருந்தேன். அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு ஒரு நக்கலுக்கு வந்து குச்சிட்டு நான் பாடு ஓட ஆரம்பித்தேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒழுங்காக வராது கைஸ். இந்த இடத்துலேருந்து இப்படி குச்சிட்டு மேலே போகணும், ஓகேவா? அது வந்து அவனுக்கு சுத்தமாக வராது. எப்படி முடித்தானே தெரில, எப்படி வந்துட்டான். ஆனால் பாவி எப்படா லீடிங் எடுத்த அப்படின்ட்டு நானும் இங்கேருந்து பார்த்துட்டு சரி ஓகே குச்சிட்டேன். நெக்ஸ்ட் அவன் பின்னாடியே வந்தான். அவன் மூஞ்சை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு ஓடினேன். நெக்ஸ்ட்டு ஏறினேன். ரோபக்ஸ்ன்னு காமிச்சிச்சு. அடா பாவிங்க அப்படின்னு மறுபடியும் பார்த்தா ரோபக்ஸ்ன்னு காமிக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு குச்சி இப்படி ஓடுறேன். ரோபக்ஸ்ன்னு கொஞ்ச நேரம் காமிக்கல. சரி ஓகே நல்லது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக கீழே விழ வேண்டியது, நல்ல வேலை விழாமல் நான் எப்படியோ போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, போய்கிட்டே இருக்கேன். எந்த சைடுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அவன் பார்த்துட்டான். எந்த சைடு போகுதுன்னு தெரியாமல் அவன் கரெக்டாக பார்த்துட்டு உருன்னு ஓடுறான். விட்டா சீட்டாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஓட்டுருந்தான். கரெக்டாக குச்சிட்டான். ஆத்தாடி அப்படின்னு நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் செக் பாயிண்ட்டை பிடிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ ஒழுங்காக பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த இடத்துல 2 இடத்துலையுமே செக் பாயிண்ட்டே பிடிச்சிருக்க மாட்டேன். இருங்கோ கைஸ். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து கைஸ் சாரி கைஸ், நான் வந்து அந்த ரெக்கார்டர் இது பண்ணி நான் ஆக்சுவலாக தெரியாமல் ஆஃப் பண்ணிடுறேன் ரெக்கார்டரை. அதனால் வந்து விட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் இங்கேருந்து நான் செக் பாயிண்ட்டே பிடிக்கல. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போயிட்டு இங்கேருந்து ஏறணும். நான் ஏற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதில் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறி போனேன். செக் பாயிண்ட்டை நான் பிடிக்கவே இல்லை கைஸ். அப்புறம் தான் இங்கே பார்த்தேன், அவன் கரெக்டாக இங்கே வந்து ஸ்பான் ஆகிட்டான். ஆஹா அடிச்சிச்சிரா லக்கு அப்படின்னு ஓட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஏறி நான் கரெக்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மாடரேட்டருக்கு போயிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு குட்டி டிஸ்கஷன் நடக்கும். இந்த இடத்துல போயிட்டு நான் ஓடலாம் அப்படின்னு குதிக்க போது அவன் தான் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இது பண்ணணும் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவன் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னான். ஸோ நான் என்ன சொன்னேன், சரி ஓகே இந்த மாடரேட்டரை மட்டும் முடிச்சிடலாம், ஹார்டை வந்து நம்ம தனியாக இன்னொரு பாட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவான்னு கேட்டேன். அவனும் ஓகேன்னு சொன்னான். சரி ஓகே. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க கைஸ். இந்த இடத்துல என்ன சொன்னான் அப்படின்னா, நம்ம 2 பேரும் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னான். இல்லை ரேஸுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு
ஆக்சுவலாக இந்த இடத்துல வெயிட் பண்ணி போகணுன்னு சொன்னால் சரி ஓகே வேணாம் அப்படின்னு 2 பேர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதான் இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கோம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, ஏன்னா அது காலில் இருக்கிறனால உங்களுக்கு கேட்காது. ஸோ அதனால தான் நான் வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் நான் மறுபடியும் டெலிபோர்ட் பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டுருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். அதான் கொஞ்ச நேரத்துக்கு ஃபன் பண்ணிட்டுருந்தோம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், நாங்கள் 2 பேரும் மறந்துட்டோம். ஸோ ஃபன் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடுறா அப்படின்னு ஓட ஆரம்பித்தேன். அவன் வந்து ஏன்டா சுருன்னு பறகுறேன், நான் ஃபஸ்ட்டே கீழே உண்டேன்டா அடில்ரா ஆட பாவி அப்படின்னு சொன்னான். நான் உடனே இங்கே வந்துட்டு நின்றுருந்தேன். சும்மா நான் வெறுப்பேற்றுற விதமாக உட்காந்து டான்ஸ் பண்ணலான்னு தான் கைஸ் நினச்சேன், பண்ண முடியல. இந்த இடத்துல கீழே விட்டேன். அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். லீட் எடுக்க போகிறான்ட்டு டக்குன்னு விழுண்டாகணும். ஆஹா அடிச்சிச்சா லக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல குச்சி கரெக்டாக அங்கே வரைக்கும் வந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கும், ஒழுங்காக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பட்டு 2வது வாட்டி அவன் செத்துருக்கான் போல். ஸோ லேட் ஆச்சு அவன் வரதுக்கு, ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் நான் வந்து உட்காந்து மாஸ்டர் பண்ணிட்டுருந்தேன். ஐயோ கைஸ், அது வந்து அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கைஸ். மாஸ்டர்னா அதான் தரோ பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துக்கலாம். நாளே மாஸ்டர் தான், பட் சும்மா கற்றுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஓகே கைஸ் விட்ருங்க. ஏன் டாடி பண்ணுறேன் ரெக்கார்டு பண்ணுறதும். ஐயோ போச்சு, நான் பண்ணி கீழே ஊந்துட்டுருக்கேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னா என்னோடய கேமரா ஒர்க்கே ஆகலை கைஸ். ஸோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணிட்டுருந்தேன், ஆக்சுவலாக என்னோடய கேமரா ஒர்க்கே ஆகலை. இப்போ நான் வந்து இப்படி ஜம்ப் பட்டன் கொடுத்து இந்த சைட் ஏதாவது இப்போ பண்ண பார்த்தீங்களா, சைடில் போய் கீழே ஊந்த பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஜம்ப் பண்ணி லைட்டாக இப்படி மூவ் பண்ணால் நீங்கள் வந்து நவுறணும். அது எனக்கு வந்து ஆகவே இல்லை, எனக்கு வந்து ஜூம் அவுட் ஆகுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு மேலே வந்துட்டு நான் பண்ண ஃபன்னு தான் கைஸ். ஷோ இப்போ பாருங்க கைஸ், ஃபன் பண்ணிட்டுருப்போம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு. அவங்க கீழே விட்றானா, நான் உடனே எடுத்து /E டான்ஸ்னு போடுவேன். போட்டேன்னா இப்போ உட்காந்து நான் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ரக்கித்தன்னு நான் ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருந்தேன்றதை அப்படி சொல்லிட்டுருக்கேன். ரக்கித்தன்னு உட்காந்து ஆடிட்டு இருந்தேன். சன்னா வந்துட்டான், எப்புட்றா அப்படின்னு தெரியாமல் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடுறா அப்படின்னு கீழே விட்டேன். ஷோ அப்படின்ட்டு மறுபடியும் வந்தேன். ஓகே நான் சிரிச்சிட்டு இருந்தான். நான் உட்காந்து கீழே ஊன்ட்டுருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி அதான் கைஸ். இப்போ நான் பார்த்தீங்களா, நான் ஒன்றும் ஜூம் இன் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகுது. அதனால இங்கே பாருங்கள். ஸோ இப்போ குதி இப்போதெல்லாம் எனக்கு ஆகுதா, இந்த மாதிரியே ஆகிட்டு இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த லெவலை நான் முடிச்சுட்டு மேலே வந்தேன். மேலே வந்து மறுபடியும் கீழே வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது, செத்துருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஓடி வந்தேன், குதித்தேன். அப்புறம் கீழே போயிடுச்சு. ஆத்தாடி அப்படின்னு எனக்கு அதே மாதிரி கேமரா வேறு கிளிச் ஆகிட்டு இருந்துச்சு. என்னால் போகவே முடியல, நவுறல. ஐயோ அப்படின்ட்டு கேமராவை நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் கத்திட்டு இருந்தேன். ஐயா நான் காப்பாற்றுறான்னு கத்திட்டு இருந்தேன். அவன் உட்காந்து கேன்னு இழுச்சிட்டு இருந்தான். வேறு ஒன்றும் அவன் பண்ணலை. அப்புறம் ஏறி குச்சி போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துல அவன் எப்படி மூச்சானே தெரில கைஸ். ஃபஸ்ட்டெல்லாம் அவனுக்கு வந்து ஆபியே பண்ண தெரியாது. இல்லை ஃபஸ்ட்டுலாம் ஓகே தான் பண்ணுவான் தான். பட் இந்த அதாவது வால் ஜம்ப்பெல்லாம் அவனுக்கு பண்ண தெரியாது கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வால் ஜம்ப் பண்ண தெரியாது. நாங்கள் ஒரு செக்ஷன் அப்படின்னு ஒரு கேம் நேற்று விளையாட்டுருந்தோம் கைஸ். அதில் பார்த்தேன். உனக்கு நவுத்த சொன்ன, அதை நவுத்துறதுக்கு அவன் பட்ட பாட்டிருக்கே. ஐயோ. அப்புறம் அப்படி முடிச்சுட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியில். அப்புறம் இந்த இடத்துல தான் கேம் சதி பண்ண ஆரம்பிச்சிச்சு, அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. குதிக்கிறேன் கைஸ். இப்போ நடக்கும் பாருங்கள். அவன் உட்காந்து கேட்க புக்கின்னு ஜிச்சிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், எனக்கு கேமரா ஜூமின் ஆச்சா, அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இங்கே குச்சி நான் ஃபஸ்ட்டில் தானே போயிட்டுருக்கேன். இப்போ குதிப்பேன் பாருங்கள், சொல்லலை. அவன் உட்காந்து இது நடந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து ஆல்ஃபா மோடை ஆக்டிவேட் பண்ணிட்டு குதிக்க ஆரம்பித்தேன். வந்துட்டேன். இந்த இடத்துல மறுபடியும் ஆச்சு கைஸ், கீழே வந்துட்டேன். நான் உட்காந்து க்ரைங் எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக வந்து மேலே ஏறிட்டேன். மேலே ஏறினதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டேன். அப்புறம் கைஸ், என்னோடய வீடியோவில் சில பேர் ஆடியோ கேட்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கோ.
ஸோ இப்போ நான் போய் என்னோடய ஆடியோவை பார்த்தேன். ரெக்கார்ட் பண்ண போது என்னோடய காது கிழிகிற அளவுக்கு சவுண்டு கேட்டுச்சு. இதுக்கப்புறம் யாராச்சும் உங்களுக்கு கேட்கலன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் எனக்கு சொல்லுங்கள். வேறு யாருக்காச்சும் கேட்கல அப்படின்னா சொல்லுங்கள் கைஸ். எனக்கு உண்மையாகவே புரியல ஏன் கேட்கல அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக பேசி தான் போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இவனே ஆக்சுவலாக வீடியோ பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் தான் சரி நானும் வீடியோ எடுக்க வரேன், வா வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிட்டான். சரி ஓகேன்னு வந்தேன். நான் வந்து அதான் என்ன ஆச்சு, அவன் என்ன சொன்னான், டே லூஸ் பையில ஏன்டா சவுண்டே கேட்க மாட்டேன்னு கேட்குறான். நான் சவுண்ட் போட்டு தானே ரெக்கார்ட் பண்ணுறேன், நீ ஒழுங்காக பாடுறான்னு சொன்னேன். அவன் வந்து என்ன சொன்னான், ஓ ஆமாண்டா நான் தான் வால்யூம் ஏற்றலை. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டோம். வேறு யாருக்காச்சும் கேட்கலன்னா சொல்லுங்க கைஸ். இவனை மாதிரி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வால்யூம் ஏற்றாமல். பட் ஸ்டில் கேட்கல அப்படின்னா சொல்லுங்க கைஸ். எதுக்கும் நீங்கள் வால்யூமும் செக் பண்ணி பாருங்க கைஸ். இவனை மாதிரி யாரும் இருக்க போகிறீங்க. ஸோ நான் எதுவும் சொல்லணும்னு விரும்பலை. பட்டு நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா அவனால் தான் சொல்கிறேன். அவன் வந்து ஆக்சுவலாக வால்யூம் வந்து 0ல் வச்சுட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேம் விளையாட்டுருந்தோம். அப்போ வந்து அவன் வந்து வால்யூம் 0 வச்சுருவோம். நாங்கள் எல்லாருமே 0 வச்சுருவோம். ஏன்னா கேம் சவுண்டும் எங்களோட கால் சவுண்டும் கேட்டுச்சுன்னா வந்து எங்களுக்கு வந்து அது கேட்காது, எங்களோட வாய்ஸ் கேட்காது. ஸோ நாங்கள் விளையாட போது எங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்ட்டு வாய்ஸ் ஃபுல்லாக வால்யூம் இது பண்ணுறோம். ஸோ வீடியோ பார்க்க போது நான் வால்யூம் வந்து ஏற்றிட்டேன். அவன் வந்து வால்யூமே ஏற்றாமல் உட்காந்து என் வீடியோ பார்த்துட்டு இருந்தான். ஷோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு இந்த இடத்துல அவன் வெயிட் பண்ணான். சரி ஓகே அப்படின்ட்டு குச்சி 2 பேரும் போயிட்டு இருந்தோம். கீழே விழுட்டான். சரி ஓகே நான் குச்சி பறந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேலே ஏறி கீழே விழுந்து அது இது பண்ணி இப்படி போய் அப்படி போய் இங்கேருந்து இங்கே குச்சி கீழே விழுட்டேன். கீழே விழுந்ததுக்கப்புறம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. மறுபடியும் கீழே விழுந்தேன். வந்துச்சே கோவம், வேறு ஒரு சைட் போய் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தேன். இந்த சைட் போயிட்டு குதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவன் வரட்டும் கரெக்டாக குதிப்போம் அப்படின்ட்டு. தெரியாமல் ஸ்க்ரீனை மூவ் பண்ணி கீழே விழுந்தேன். மறுபடியும் ஒரே சரியாக பண்ணுவோம் அப்படின்னு மறுபடியும் வந்தேன். இந்த வாட்டி மறுபடியும் கீழே விழுந்தேன். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு அவன் பாட்டு ஓடினான். அவனுக்கு எதோ தெரிஞ்சிட்டா போதும் கைஸ், கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுவான். ஓகேவா, அதனால் ஓடி போய் செத்து போயிட்டான். கிடச்சிச்சா சான்ஸ்னு குச்சான் பாருங்கள், குதி கரெக்டாக லேண்ட் ஆகிட்டான். எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே கட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன ஆச்சு, அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த இடம் எல்லாமே கரெக்டாக பண்ணுறானா இப்போ பண்ணுவேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ஷிஃப்ட்டு ஆன் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஷிஃப்ட் லாக் எடிட் பண்ணிட்டு வந்தேன். ஷிஃப்ட் லாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அவன் எதுவுமே ஆன் பண்ணல, ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது. ஸோ இந்த சைடெல்லாம் நான் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு நான் மறுபடியும் அதே பண்ண ஆரம்பித்தேன். இந்த இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கேம் விளாண்டோம் கைஸ். அது கேம் பேர் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஆபி இம்பாசிபிள் ஆபி கான்ட் கம்ப்ளீட் 99% கேன் 3% கேன் ஒன்லி கம்ப்ளீட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி அது விளையாட்டுருந்தேன். அதில் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுதான் இதுன்னு தெரிஞ்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவன் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்லாஷி டான்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள், டான்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் முடிச்சிட்டான். நான் சொன்ன மாதிரியே ஓடுறா அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல செத்துட்டேன். ஆத்தாடி அப்படின்னு பார்த்து நின்றுட்டு இருந்தேன்னா அவன் காணோம். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தேன்னா போயிட்டான் முன்னாடி. எப்பட்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் நீ சாவதை நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொன்னான். ஷோ ஏன்டா பார்த்த அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் ஓடிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலாக அவன் என்ன சொன்னான், நான் சரி ஓகேடா நான் இது அப்புறம் வரேன், நான் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹார்டுக்கு மட்டும் வந்துடுறா, நீ என்ன லெவல் அப்படின்னு கேட்டேன். 78ன்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், சரி ஹார்டுக்கு மட்டும் வந்துரு அப்படின்னு சொன்னேன். இல்லைடா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பாய்டா அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். பாய்டான்னு டைப் பண்ணிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதாவது அவன் கிளம்பிட்டான். அப்புறம் நான் உட்காந்து போட்டுட்ருந்தேன். அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன போட்டேன், ஓகே ஸோ தட் ஐ அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. ஓகே ஸோ தட் அதுக்கப்புறம் நான் என்ன போட்டேன், ஓகே ஸோ தட் செட் த வீடியோ. ஓகே கைஸ், அவ்வளோதான். வீடியோன்றது தான் தெரியாமல் பேட்ஸுக்கு பக்கத்தில் எஸ்ஸு வரணும். ஏதோ ஆக்சுவலாக தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ யூ வுட் லைக் திஸ் வீடியோன்னு போட்டிருப்பேன். ஐ கெஸ். ஓகே கைஸ்,
உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ நான் வந்து அதை ஸ்லோவாக டைப் பண்ணுறது நீங்கள் என்ன படிங்க. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பாவம் பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயின்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபயர் எமோஜி டைப் பண்ணிட்டு போங்க. அதே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் என்னை பாவம் பார்த்து அந்த ஃபயர் எமோஜி டைப் பண்ண தேவையில்ல. பட் எனக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் மறுபடியும் சொல்கிறேன், பிடிக்கலையோ என்னை பாவம் பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிருவேன். ஸோ ஓகே கைஸ், பாய் கைஸ். வாய்ஸ் ஓவர் இதோட முடிஞ்சிடும்.